எபிசோட் 9ஓட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசியா எங்க பார்த்தோமோ அங்க தான் வந்து கன்டின்யூ பண்றாங்க. அவனோட பேர் என்னன்றமா சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து கேட்கும்போது, அவனோட பேரா டாக்கோயுல் அப்படின்னுமா சொல்லுவான். அவன் வந்து அந்த ஃபேண்டம் ஸ்வாட் மாஸ்டர் இருக்கா இல்லையா, அவனோட டிசைபிள் தான் அப்படின்ற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவுக்கு சரியான வெறி ஆயிரும். நான் அவ்வளோ சொல்லிக் கொடுத்தும் அவன் இந்த அளவுக்கு கேவலமாக தோத்துட்டு வரானான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து சரி நீ வந்து அந்த சண்டை எப்படி போச்சுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறியாப்பான்னு சொல்லி கேட்கும்போது, அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாலாம் இல்லை. டாக்கோயோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் டீமனோட டிசேபிள் தான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட வந்து சண்டை போடுறதுக்காக வந்தான். இந்த டியூவல் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 100-150 வாட்டி வந்து நாங்கள் கத்தி வச்சு அடிச்சுக்கிட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கோயோவில் இருக்கான் இல்லையா, அவனோட கத்தி வந்து பார்த்தீங்கன்னா வித் ஸ்டாண்ட் பண்ணல, உடஞ்சி போச்சுட்டுமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி தான் அவன் தோற்று போனான்னோடனே நம்ம ஹீரோவுக்கு சரியான கோவம். அந்த நாய்க்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி தோற்றுருப்பான். அதுவும் இல்லாமல் அவனோட கத்தி உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு டிஃபீட்டை வந்து ஒத்துக்கிட்டானாமா. அதுவும் இந்த வயசான கிழவனோட டிசைபிள் கிட்டேன்றமா சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜலஸாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பான், அடுத்து நான் எப்போ அவனை மீட் பண்ணுவேன்னு தெரியல, மாட்டினானா அவனை வச்சு பொழந்து எடுத்துருன்றமா சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறமா இந்த இடத்துல வந்து அவர் கேட்குறாரு, ஆமாம் உன்னோட ஜூனியர்ஸும் இருக்காங்க இல்லையாப்பா, அவங்களுமே வந்து டிசைபிளாக தான் நீ இது பண்ணுற, அப்போது இவங்களெல்லாம் நீ வந்து ரேஸ் பண்ணு, அதாவது சொல்லிக் கொடு. ஸோ கடைசியாக நம்ம ஒரு மேட்ச் வந்து வைப்போன்றமா சொல்லிட்டு அவர் வந்து சிரிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்துட்டு இருக்கான், மற்றவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஸ்வாட் டீமனோட டிசைபிள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தோக்கடிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்றமா சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளோட ஐரன் மவுண்டன் ஃபிஸ்கிங் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஹியூன்ஜோவும் ஃபேண்டம் ஸ்வாட் மாஸ்டரும் உயிரோட இல்லை, அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குன்றமா சொல்லிட்டு திடீர்னு எமோஷ்னலாக பேச ஆரம்பிச்சுடுவார். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஃபேட் தான்ப்பா, ஏன்னா நான் வந்து இந்த இடத்துல ஹியூன்ஜோட டிசைபிள் வந்து மீட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதாவது நம்மளோட ஹீரோ தானே ஹியூன்ஜோட டிசைபிள். ஸோ அதனால் நம்ம வேணால் ஏன் வந்து ஒரு ஃபைட் வந்து வச்சுக்கூடாதுன்றமா சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது இவரோட டிசைபிளுக்கும் நம்மளோட ஹியூன்ஜோட டிசைபிளான நம்ம ஹீரோக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் வந்து வைக்கலான்றமா சொல்லி கேட்கும்போது நம்மளோட ஹீரோ வந்து பரவாயில்ல, கேட்க நல்லா தான் இருக்குது, டைமு பிளேஸு எந்த இடம்னு சொல்லுங்கன்றமா சொல்லிட்டு அடுத்த செகண்டே வந்து கேட்குறான். எனக்கு இப்போவே கூட சண்டை போகிறதுக்கு ஓகே தான்ற மாதிரி சொல்லும் போது அதுக்கு ஐரன் மவுண்டன் கிங் இருக்கார்ல, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்படியா நீ ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்க, அப்போ ஓகே நம்ம இந்த இடத்துல பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வந்து டிசேபிள் நீ என்ன நினைக்கிறன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் எனக்குமே வந்து சண்டை போடணுன்னு ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாப்புல. அதனால் சரி ஓகே நம்ம வந்து டிலே பண்ண தேவையில்ல, ரெடி ஆகுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்கான டிசேபிளுக்கான ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இவரோட ஃப்ரெண்ட்ஸ் தானே ஹியூன்ஜோவும் ஃபேண்டம் ஸ்வாட் மாஸ்டரும். இப்போ ஃபேண்டம் ஸ்வாட் மாஸ்டரோட டிசிபிள் வந்து தோற்று போயாச்சு. ஸோ அதனால் இப்போ ஹியூன்ஜோட டிசிபிள் இருக்கிறதுனால சரி வாங்க சண்டை வச்சுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு லைக் ஜாலியான ஒரு ஃபீல் குட் எபிசோடாக இது வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டுவெல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ண மாதிரி இல்லை, அதாவது நம்ம முதலே பிளான் பண்ணல, இந்த இடத்துல திடீர்னு தான் வந்து பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த செட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே தான், இது வந்து டுவெலுக்கு ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ் தான்ற மாதிரி சொல்லும் போது ஐரன் ஃபிஸ் மவுண்டன் கிங் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உன்னை பாராட்டுறேன்ப்பா, ஸோ எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன், சரி ஓகே நான் இந்த இடத்துல ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் கேட்டுக்கிறேன், என்ன விஷயம்னா நான் வந்து உன்னோட ஸ்கில்ஸை வந்து டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து நம்மளோட ஹீரோ என்னதுன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, எனக்கு உன் மேலே ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு, ஸோ அதனால் இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லைக் நீ என்னோட கை இருக்கு இல்லையா, இந்த கையில் வந்து உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பஞ்சை வந்து கொடு, ஸோ இதை யூஸ் பண்ணி உன்னோட பாமோட ஸ்ட்ரென்த்தை வந்து என்னால் சொல்ல முடியும்னு நம்ம சொல்கிறாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோவே சரி ஓகேன்றமா சொல்லிட்டு அவன் ரெடியாக வரான். அப்போ வந்து நம்மளோட மூஜின் வந்து என்ன யோசிப்பானா, ஆல்ரெடி நம்ம ஹீரோட ஆம் இருக்கு இல்லையா, அது வந்து செம்ம டேமேஜ் ஆகிருக்கும், நான் கடைசி எபிசோட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ டேமேஜ் ஆனதுனால நம்ம ஹீரோ வந்து சண்டைக்கு அந்த மாதிரி போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு மூஜின் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி இன்சல்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆளுக்கு வந்து என்னோட ஸ்கில்லை வந்து டெஸ்ட் பண்ணுமா, சரி ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றமா சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா அவன் குத்துறதுக்காக வந்து போகிறான். அதுவும் இல்லாமல் நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க, அவனுக்கு செம்ம அடி, ஒரு கையை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அவனுக்கு மூவே பண்ண முடியாது, பட் எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா அவன் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மூவ்மெண்ட்டோட வந்து குத்துறான். ஸோ அந்த பஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது, கிட்டத்தட்ட அங்கே தூசி மணலாம் வந்து பார்த்திங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிருது. அப்போ வந்து அவர் பரவாயில்ல, இவன் வந்து ஸ்வாட் சைண்டோட டிசைபிள் தான், நான் வந்து எதிர்பார்த்த மாதிரியே இவன் ஸ்கில்டாக தான் இருக்கான், சரி ஓகே டெஸ்ட்டுக்கு இது போதும், இப்போ வந்து நீங்கள் மூச்சு இழுத்து விட்டு உங்களோட டுவெல் வந்து நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது என்னது இருந்தாலும் கொஞ்சமாச்சும் சர்ப்ரைஸ் ஆகான்னு பார்த்தேன், ஆனால் கொஞ்சம் கூட ரியாக்டே ஆகாமல் ரொம்ப காமாக வந்திருக்கானேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். பட் இவர் வந்து ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சுப்பார் மனசுக்குள்ளே வந்து, இப்போ இவர் யோசிக்கிறது காட்டுறாங்க,
இவன் எப்படிப்பட்ட ஆள்னே வந்து எனக்கு தெரியல. இவன் வந்து ஹியூஞ்சோ வந்து அவனோட அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு டிசைப்பிளை மறைச்சு வச்சிருக்கான்னு எனக்கு வந்து சத்தியமாக தெரியவே தெரியாது. இவன் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான். அப்போ இவனை இங்கே கூட்டு வந்ததுக்கு ரொம்பவுமே நன்றி. இந்த டியூவல் வந்து கண்டிப்பாக பார்க்கறதுக்கு ரொம்பவுமே ஒர்த்தியாக இருக்கும். ஹியூஞ்சோ இதை பார்த்தியா, என்னோட டிசைப்பிளும் உன்னோட டிசைப்பிளும் வந்து சண்டை போட போகிறாங்க அப்படிமா சொல்லி அவர் மனசுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷ்னலாக நினைப்பார். அப்போ என்னோட டிசைபிளுமே வந்து இதை ஈஸியாக வந்து விட மாட்டான்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது இவன் கண்டிப்பாக காம்படிட்டிவாக தெரியலான்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது இவனோட கண்கள் இது வந்து அப்படியே என்னை போட்டு நொறுக்குங்கன்னு சொல்கிற மாதிரியே எனக்கு வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரெடி ஆகிறான். நீ எப்போ ரெடின்னு சொன்னாலும் நான் அடிக்கிறதுக்கு ரெடின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். ஃபைட்டிங்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டான்ஸ் எடுத்துகிட்டு அந்த டிசைபிள் வந்து நிற்கும் போது ஹெவன் கிரஷிங் ஐரன் பாம்புன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ மேலே யூஸ் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஏதோ பெரிய பாறாங்கல் என்னை நோக்கி வர மாதிரியே வந்துருக்கு. டவுட்டே தேவையில்லை, இவன் அந்த ஆளோட டிசேபிள் தான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வாட் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறான். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டாக் வந்து எப்படியோ டாச் பண்ணிடுறான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா க்ரஷ் ஆகி லைக் ரெண்டுமே நியூட்ரலைஸ் ஆகிடுது. சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் எங்கடா போனான்னு நம்ம சொல்லி பார்க்கும்போதே நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுவான். ஸோ எப்படி வந்து அவன் டிஃப்ளெக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா புரியாது. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து லைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணுறான். ஸோ இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இவங்களோட ஃபைட் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அவனோட லெஃப்ட் ஆர்ம் இருக்கு இல்லையா, அதை வந்து மறைச்சிட்டே வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்போ ஒரு கட்டத்தில் அந்த டிசேபிள் வந்து அவனோட லெஃப்ட் ஆர்முக்கு ஏதோ இன்ஜுரி போல். ஸோ அதனால் வந்து அவனால் எதுவுமே வந்து லெஃப்ட் ஆர்ம் யூஸ் பண்ண முடியல. அதனால மறைச்சிக்கிட்டே இருக்கான். அதனால் நான் லெஃப்ட் ஆர்மை தான் வந்து டார்கெட் பண்ணணும் நம்ம சொல்லிட்டு அவன் கரெக்டாக லெஃப்ட் ஆர்மே வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிப்பான். அப்போ நம்ம ஹீரோமே பரவாயில்ல, இவங்கிட்ட ஒரு நல்ல லைக் பேட்டில் சென்ஸ் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பார்ப்பான். அப்போ மற்றவங்களுமே வந்து கரெக்டாக வந்து லெஃப்ட் ஆர்மை தான் வந்து டார்கெட் பண்ணுறான் நம்ம சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி அவன் லெஃப்ட் ஆர்மே வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணுவோம். நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே, இந்த இடத்துல நான் இப்படியே விட்டேன்னா கண்டிப்பாக நான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுவேன். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இவனை முடிச்சிட்டேன்றமா சொல்லிட்டு அவன் வந்து ஒரு புது டெக்னிக்கை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறான். அதாவது இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இந்த இடத்துல அவன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டான்ஸோட வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஸ்வாடை வந்து ரைஸ் பண்ணுறான். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பேசிக்கான ஒரு வெர்டிகல் ஸ்லாஷ் மாதிரி தான் வந்து கண்ணுக்கு தெரியும். பட் அது வந்து அவனோட கண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு பெரிய செவர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட அவனால் நவரவும் முடியாமல் அதை வந்து பிளாக்கும் பண்ண முடியாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அவன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே பயந்து போய் அப்படியே அவனோட தோல்வி வந்து அந்த இடத்துல வந்து ஒத்துப்பான். ஸோ அப்போ வந்து நம்மளோட ஹீரோ அப்படியே அந்த இடத்துல அப்படியே நின்றுவான். இந்த இடத்துல வந்து இவருக்குமே வந்து என்ன நடந்துச்சுன்னே வந்து புரியாது. நம்மளோட ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து ஒரு ஃபைனல் ப்ளோவோட முடிச்சிடுறான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவன் அட்டாக்கே பண்ணாமல் லைக் லிட்டரலாக அவனோட ஸ்வாடை ரைஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தோக்கடிச்சிடுறான். அப்போ இன்னொரு பக்கம் வந்து இவர் பார்த்துட்டு இருப்பார். யார், நம்மளோட ஐரன் ஃபிஸ்ட் மவுண்டன் கிங் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்துட்டு பரவாயில்ல ஃபஸ்ட் டைம் தோக்கிறது நல்லது தான். ஸோ இதனால வந்து அவன் அடுத்து எப்படி எந்திரிச்சு நின்று எப்படி சண்டை போடுறதுன்னு வந்து தெரிஞ்சுப்பான். ஹியோன்ஜோ இதெல்லாம் நீ பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், உன்னோட டிசைபிள் ஜெயிஸ்டான் பாருன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் கொஞ்சம் சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருப்பார். அப்போ வந்து அவன் எந்திரிப்பான். அந்த டிசைபிள் வந்து எந்திரிச்சு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு டூவலாக வந்து இருந்துச்சு, நான் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன்ற மாதிரி சொல்லி அவன் வந்து சொல்லும்போது நம்மளோட ஹீரோ வந்து ஆமாம் இது வந்து ஒரு நல்ல மேட்ச் தான், உனக்கு எங்கே அடிபட்டிருக்கான்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ நம்மளோட ஐரன் மவுண்டன் கிங் இருக்கார் இல்லையா, அவர் வந்து உன்னை பார்த்தா தான் அடிப்பட்ட மாதிரி இருக்குது, ஸோ நான் அவனோட லெஃப்ட் கையை வந்து பார்க்கலாமான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. இது அப்படியே சீன் சேஞ்ச் பண்ணி நம்மளோட மூச்சுவல் மூவா வந்து காட்டுறாங்க. மூவா வந்து எங்கே வருன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது சீனியர் டிசைபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை வந்து போட்டார், ஒரு டுவல் வந்து போட்டார், அதில் வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு. அவரோட ஆப்போனண்ட் யார் தெரியுமா, ஐரன் மவுண்டன் கிங்கோட டிசைபிள்ன்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கர பெருமையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் பண்ணுறாங்க சீனை. இப்போ நம்மளோட ஐரன் மவுண்டன் ஃபிஸ்க்குங்கிறக்கார் இல்லையா, அவரோட டிசைபிள் வந்து காட்டுறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே பேக்ரவுண்டில் வாய்ஸ் வந்து கேட்குது, நான் நினச்சதோட உன்னோட நிலைமை ரொம்ப மோசமாக வந்திருக்கு, இப்படி இருந்துட்டு நீ வந்து எப்படி என்னோட டிசைபிளுக்கு எதிராக வந்து டியூவில் ஜெயிச்சுன்னு எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல, உன்னோட கை வந்து ஏன் இப்படி ஆச்சுன்னு நம்ம சொல்லி கேட்கும்போது அதுவான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்காக வருவான். அப்போ வந்து இவர் என்ன சொல்லுவார்னா, இந்த இடத்துல நீ இந்த பெயின் வந்து சமாளித்து தான் வந்து ஆகணும், இது அப்படி மட்டும் தான் உன்னால் வந்து ஓவர் கம் வந்து பண்ண முடியும். ஆக்சுவலாக என்ன தான் ஆச்சுன்னு நம்ம சொல்லி கேட்கும்போது நம்மளோட ஹீரோ வந்து என்ன நினச்சுன்னு சொல்லுவான். ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு பேயை வந்து பேயை எதிர்த்து சண்டை போட்டேன்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். அப்போ வந்து அந்த ஆள் வந்து என்ன கேட்பாருன்னா, அந்த 100 ஃபேஸஸ் இருப்பான் இல்லையா அவனான்றமா சொல்லி கேட்கும்போது இல்லை 100 ஃபேஸஸோட டிசைபிள்ன்றமா சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ வந்து அவன் என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி அந்த ஆள் வந்து செத்துட்டான்னு தான் நினச்சேன், பட் அவனுக்கு வந்து டிசைபிள்ஸ்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியவே தெரியாதுன்றமா சொல்லிட்டு அந்த ஆள் வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவள் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தா, அவள் கிட்டத்தட்ட ஜாங்னான் செக்டோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டிசைபிள்ஸ் எல்லாருமே வந்து கொண்டுட்டா, அப்புறமா நான் வந்து சண்டை போட்டு அவளை வந்து சாவடிச்சிட்டேன்றமா சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போ வந்து இவர் ஷாக் ஆயிடுவார்,
எப்படி ஜாங்னன் செட்டை சேர்ந்த டாப் டிசைபிளை கொன்னவங்கள இவன் எப்படி வந்து தோக்கடிச்சான்ற சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இல்லை அந்த இடத்துல நான் கொஞ்சம் லக்கியாக இருந்தேன்ற சொல்லிட்டு சொல்லுவான். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த இடத்துல லைக் காட் டவுன் பண்ணியிருப்பா இல்லையா, அதாவது அந்தளவுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லாமல் ரொம்ப கேர்லெஸ்ஸாக வந்து இருந்திருப்பா. ஸோ அதனால் அந்த டைமில் தான் இவர் வந்து அடிச்சிருப்பார். அப்போ கூட வந்து நீ இந்தளவுக்கு ஸ்கில்ஃபுல்லாக இருப்பேன் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இப்படி பண்ணி இந்தளவுக்கு டேமேஜ் வாங்கி இந்தளவுக்கு சண்டை போட்டு வந்தும் நீ வந்து என் டிசைபிள் எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்குறாரு. அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணும் போல் தோணுது, நீ வேணா ஏன் என்னோடய கைடன்ஸ் வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ பேக்ரவுண்டில் அப்படியே ஒரு வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓடுது. மார்ஷல் ஆர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் மட்டுமே வந்து போதுமான ஒரு விஷயம் வந்து கிடையாது. நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே வந்து இருக்கணும். உங்களோட பாடி உங்களோட மைண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரைனிங்கோடு இருக்கணும். அதுவும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸுன்னு வரும்போது அதுதான் வந்து எஃபிஷியன்ட்டான டைப்பாக வந்து இருக்கும். கிட்டத்தட்ட நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸுன்னு நம்ம ஹீரோ வந்து அடிக்கடி சொல்லுவான் இல்லையா, அதை பற்றி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படி பேசுறது வந்து காட்டுறாங்க. கிட்டத்தட்ட இந்த லைஃப்லேயும் நான் நிறைய நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்கேன்ற சொல்லிட்டு சொல்கிறா. அதே மாதிரி பாஸ்ட் லைஃப்லேயும் வந்து கிட்டத்தட்ட அதான் செத்தே போயிட்டான் இல்லையா, இந்த மாதிரி நான் நிறைய இடத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்போயுமே பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து க்ரோ பண்ணணும். பட் நான் எப்போயுமே திமிருத்தனத்தோடு வந்து இருக்கவே கூடாது. அதுவும் இல்லாமல் மவுண்ட் வார்டுக்கு வந்து நான் அந்த அளவுக்கு யூஸ்மே ஆகலை. என்னால் வந்து ப்ராப்பராக வந்து இன்னும் யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் இன்னும் நிறைய பேரை வந்து சண்டை போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ தான் எல்லாருமா பேக்ரவுண்டில் சொல்லிட்டு, இப்போ பார்த்தா நம்மளோட ஐரன் மவுண்ட் கிங் இருக்கார் இல்லையா, இவரை வந்து பார்த்தீங்கன்னா டூவலுக்கு வந்து கூப்பிட்டு வச்சுருக்கான் ட்ரைனிங்காக. அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறான்னா, உனக்கு ஓகேவா, இதே மாதிரி தான் ஃபேண்டம் காயும் வந்து கேட்டா, பட் கேட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து என் கூட சண்டை போட்டு அவனே வந்து அப்படியே மயங்கியே விழுந்து போயிட்டா. உனக்கு ஓகேன்ற சொல்லி கேட்கும்போது எனக்கு ஓகே தான்ற சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்கிறான். சரி ஓகே, அப்போ உனக்கு இதுதான் வேணும்னா எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் உன்னோட அளவுக்கு உன்னோட சேம் லெவலுக்கு மார்ஷல் ஆர்டிஸ்டே வந்து யூஸ் பண்ணுறேன்னா சொல்லிட்டு அவர் வந்து ரெடி ஆகிறாரு சண்டை போடுறதுக்கு. ஸோ ரெடி ஆகிட்டு வா என்கிட்ட வந்து மோதுன்றமா சொல்லிட்டு அவர் வந்து ரெடியாக நிற்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஸ்குவாட் எடுத்துகிட்டு போகிறான். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவர் அசால்ட்டாக அவனோட கையை பிடிச்சி ஒரே தூக்கி வீசி ஒரே பஞ்சு நம்ம ஹீரோ தூரத்தில் போய் வந்து பார்த்திங்கன்னா செதறி போய் விழுறான். அடுத்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்கு வரும்போது நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவரோட கையை வந்து டாச் பண்ணிடுறான். அதாவது எப்படின்னா, அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு பஞ்ச் வந்து பண்ணுறதுக்காக வருவார். பட் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் அசால்ட்டாக வந்து டாச் பண்ணிடுவான். அப்போ வந்து இவருக்கே வந்து ஒரு செகண்ட் புரியாது எப்படி இவனால் வந்து டாச் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் இப்படி பார்க்காம அவனுக்கு எந்த அளவுக்கு அடி வேறு ஆல்ரெடி பட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இதனால் இப்படி வந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து நிறைய வாட்டி பயங்கரமாக டாச் பண்ணி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் வந்து பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கண்ட்ரோல் வந்து இழந்து போயிடுவார். அதாவது ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருப்பார், நான் உன்னோட சேம் லெவலில் மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாரா. இந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாருனா, கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போக ஆரம்பித்தோடனே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் வந்து வெளில விட்டுருவார். ஸோ அதனால கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சாவர நிலைமைக்கே வந்து பார்த்திங்கன்னா போயிருப்பான். ஏன்னா அவர் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட ஃபைட் பண்ணால் சத்தியமாக நம்ம ஹீரோ வந்து சேர்த்து போயிடுவோம் அந்த இடத்துலையே. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபைட் போகும்போது நம்ம ஹீரோ வந்து என்னடா நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்கும்போதே அப்படியே கண்ணை முழிச்சு திரும்பி எழுந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா அவன் வந்து பார்த்திங்கன்னா பெட்டில் கிடக்கிறான். என்னென்னா அடித்து படுக்க போட்டு போயிருப்பார். ட்ரைனிங் வந்து நான் அதிகமாக வந்து கொடுத்துட்டேன் போல், அதுவும் இல்லாமல் சாரி என்னை வந்து மன்னிச்சிரு, நான் சொன்ன லெவலோட நான் அதிகமான லெவலில் வந்து பவர் அன்லூஸ் பண்ணிட்டேன், அதனால தான் வந்து நான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அதுவும் இல்லாமல் என்னால் வந்து இந்த இடத்துல டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா என்னோடய டிசைபிள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏதோ சண்டை போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ பக்கத்து ஊருக்கு வந்து நாங்கள் டூவலுக்கு வந்து போகிறோம். ஸோ அதனால் வந்து என்னை மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சிருப்பார் லெட்டரில். அண்ட் அதுவும் இல்லாமல் உன்னோட இன்டர்னல் ஓன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரீட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து நீ யூஸ் பண்ணலே அந்த டெக்னிக் அது ரொம்பவுமே அருமையாக வந்து இருந்துச்சு. அந்த டெக்னிக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் அதில் நிறைய ஃப்ளாஸ்மே வந்து இருக்குது. அதை வந்து எப்படி ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணலான்னு ஒரு சில மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து இதில் எழுதி வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பேப்பரில் கிட்டத்தட்ட 15 பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சுட்டு போயிருப்பார். நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, பரவாயில்ல அவர் வந்து உண்மையாக என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போலன்ற மாதிரி சொல்லி பார்ப்பான். ஆக்சுவலாக வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்ம ஹீரோ மேலே. ஸோ அதனாலே அவர் நிறைய விஷயங்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சிருப்பாரு. ஸோ நம்ம ஹீரோ வந்து பரவாயில்ல அவருக்கு வந்து எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்சிருக்கு போலன்ற சொல்லிட்டு பார்க்கும்போது தான் வந்து காட்டுறாங்க மா யோன் ஹோ, அதாவது நம்மளோட ஐரன் மவுண்டன் ஃபிஸ்கிங் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்து ரொம்பவுமே ஷையான ஒரு ஆள்லாம் வந்து கிடையாது. அவரோடையுமே ரொம்ப யங்காக இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டையும் போயிட்டு ட்ரைனிங்கும் கேட்பாரு, இவருமே வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து ஸ்வாட் சைன்ட்டோட டிசைபிள்ன்றதுனால என்னை வந்து சூஸ் பண்ணல, என்னோட டேலண்ட்ஸ் வந்து அவர் பார்த்துருக்காரு. ஸோ அதனால தான் என்னை வந்து அவர் வந்து பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். அப்போ வந்து அவன் இன்னொரு விஷயம் வந்து யோசிப்பான், இது வந்து கண்டிப்பாக விதியாக மட்டும் இருக்காது. ஏன்னா இது விதியாக
இருந்துச்சுன்னா நாங்கள் கோயின்சிடன்ஸாக வந்து மீட் பண்ண மாதிரி ஆயிருக்கும். பட் இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட நான் ட்ரைனிங் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சொல்லிட்டு இருப்பான். அப்போ மூவா வந்துட்டு சீனியர் நீங்கள் எப்போ எந்திரிச்சிங்கன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது இப்போ தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்து அப்படியா நீங்கள் இப்போயுமே வந்து தூங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன் என்ன ஆச்சு, என்ன எதனா பிரச்சனையான்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அதுக்கு நம்மளோட மூவா வந்து இல்லை ஜாங்னாங் செட் சேர்ந்த ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாங்னாங் செட்டை சேர்ந்த டிசேபிள்ஸ் இருக்காங்களே அவங்களாம் வந்து நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்து வந்திருப்பாங்க. அப்படியே சீனை வந்து சேஞ்ச் பண்ணி நம்மளோட ஐரன் ஃபிஷ் மவுண்டன் கிங் இருக்காங்களே அவரை வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து அவரோட டிசேபிள் இருக்காரு இல்லையா, அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, மாஸ்டர் நீங்கள் வந்து ரொம்ப நேரமாக அமைதியாக இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுதுன்னு நம்ம சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து நீ வந்து மூவியை பற்றி தான் வந்து யோசிக்கிறியான்றமா சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி தெரியுன்றமா சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். ஸோ நீ வந்து எப்படி தோற்று போனோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறியான்றமா சொல்லிட்டு திருப்பி வந்து கேட்குறாரு. அப்போ வந்து அவன் திருப்பி உங்களுக்கு எப்படி வந்து தெரியுதெல்லாம் நம்ம சொல்லி கேட்கும்போது நம்மளோட மவுண்டன் கிங் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து எப்படி தெரியுமா, நான் உன்னோட அதிகமாக வந்து வாழ்ந்துருக்கேன் பாஸ், அதனால் நீ எப்படி ஃபீல் பண்ணுற, ஒரு சண்டைக்கு அப்புறமா என்ன நடக்கும், எல்லா விஷயமும் எனக்கு வந்து தெரியுன்ற சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து மாஸ்டர் நீங்களுமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே வந்து என் கண்ணுக்கு வந்து தெரியுறீங்க, என்னாச்சு எதனா வந்து யோசிக்கிறீங்களான்ற மாதிரி சொல்லி கேட்குறான் அந்த டிசேபிள். அதுக்கு நம்மளோட மவுண்டன் கிங் வந்து அதுவா அது ஒன்றும் இல்லை, என்னோடய பழைய நண்பர்கள் அவங்கள பற்றி தான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ அப்படியே சீனை வந்து சேஞ்ச் பண்ணி நம்மளோட ஜாங்னான் செக்டர் சேர்ந்த ஆளுங்களை வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து எடுத்து பார்க்குறாங்க. லைக் அந்த ட்ரெஸ் ஃபுல்லாக வந்து ரத்தம் புடைஞ்சிருக்கும், அதே மாதிரி ஸ்வாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் உண்மையாகவே இல்சன் இல்ஹுந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க அவங்களோட செக்டர் சேர்ந்த ஆளுங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து அப்படியே எந்திரிச்சு நின்று மன்னிப்பு வந்து கேட்குறாங்க, எங்களை வந்து மன்னிச்சிருங்க, நாங்கள் தான் ப்ராப்பராக ஆளுங்களை அனுப்பலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் எங்களோட செட்டு லீடரோட பிளேஸில் வந்து நான் இல்ஹியூன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் இந்த ஷைனிங் ரேடியன் செட்டுக்கு வந்து நன்றியை வந்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஜாங்னான் கிளான் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நீங்கள் பண்ணதை வந்து மறக்காது, ரொம்பவுமே நன்றின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே நம்ம சொல்லி பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாங்னான் சேர்ந்த ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைபிள்ஸோட பிலாங்கிங்ஸ், அதாவது கத்தி ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து போகும்போது நீங்கள் எல்லாருமே பார்த்து பத்திரமா வந்து போங்க, பண்ண எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றின்றமா சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோமே வந்து தேங்க்ஸ்ன்றமா சொல்லிட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்றமா சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறோம். அப்போ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 ஃபோல்டு டெக்னிக் இருக்கு இல்லையா, அதோட காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போதாமா. ஸோ அதில் வந்து நீங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் வந்து ஆசைப்படணுமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லும்போது பின்னாடி வந்து மூவாலாம் வந்து கடுப்பாயிடுவான். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் போனதுக்கப்புறமா வந்து ஹாட் ஸ்ப்ரிங்க்கு போய் நிம்மதியாக இருக்கலான்ற சொல்லிட்டு பிளான் வந்து போட்டிருப்பாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சு பார்க்குறான். அதாவது இந்த 6 ஃபோல்டு காம்படிஷன் இருக்குல்லையே, இதை பற்றி யோசிச்சு பார்ப்பான். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மவுண்ட் ஹா செக்ட்டுக்கும் நம்மளோட ஜாங்னான் செக்ட்டுக்கும் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக நடக்கிற ஒரு காம்படிஷன், அவங்களுக்குள்ளே அந்த டிசேபிள்ஸ்குள்ளேயே நடக்கிற ஒரு காம்படிஷன். ஸோ அதனால் நம்மளும் ரெடி ஆகணுன்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் வந்து போட்டுட்ருப்பான். இப்போ ஆக்சுவலாக நம்மளோட மூவாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு அவங்களுக்கு அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருப்பான்னா, ஹாட் ஸ்ப்ரிங் பாத்தெல்லாம் வந்து தேவையில்லை, அதெல்லாம் தூக்கி போடுங்க, நம்ம வந்து இந்த 6 ஃபோல்டு காம்படிஷனுக்கு வந்து ரெடி ஆகணுன்ற சொல்லி சொல்கிறான். அந்த இடத்துல மூவாவோட மனசு வந்து உடஞ்சி போகுது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட நம்ம முடிச்சுக்கலாம் கைஸ். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்கோயிங் மான்வா. ஸோ அதனால் இப்போ வந்து போயிட்டுருக்கு. நான் ஃப்யூச்சரில் வந்து சாப்டர் ரிலீஸ் ஆக லைக் ஒரு 5 சாப்டராக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து நாளையிலேருந்து ஒரு புது சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குமே ஒரு தரமான ஒரு சீரிஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து பிடிக்கும். நம்மளோட சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா லிங்க் கொடுக்குறேன். ஸோ இது வரைக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து நான் ரொம்பவே நன்றி வந்து சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட பயங்கரமான சப்போர்ட் வந்து இந்த மான்வாக்கு வந்து கொடுத்தீங்க. ஸோ இதே மாதிரி நல்ல மான்வாஸ் வந்து நான் சீக்கிரமாக வந்து எடுத்துகிட்டு வரேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், ஸோ அடுத்த ஒரு நல்ல சீரிஸோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.